ஹலோ வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறோம். ஸோ என்ன மாதிரி ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜாலியாக வீக்கெண்ட் ட்ரிப் தான். ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, வெட்டியாக இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு சின்ன விலாக் தான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிச்சுனை தான் போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஸோ போகிற வழியில் பெட்ரோல் போட்டு கிளம்பிடுறேன். போகிற வழியில் ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா அப்படி போட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான், பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. பின்னாடி பசங்க வந்துட்டுருக்காங்க. நம்ம போக வேண்டிய இடம் வந்து ரொம்ப தூரம் இருக்கிறனால நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம், எங்கே நிறுத்தோம்லாம் தெரியாது. அதனால் நம்ம வந்து அடுத்து எங்கேயாச்சும் நிறுத்தினோன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தது அங்கே என்ன பண்ணுறங்கிறத காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு எங்கன்னா டுவர்ட்ஸ் நாகர்கோவில் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியும். இதுதான் அங்கே போகிற பைக்ஸ் எல்லாருமே. ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு எங்கெங்கே போகிறோங்களோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போக வேண்டியதான். பின்னாடி இடம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக நாகர்கோவில்கிட்ட நின்றுது. அதுக்கப்புறம் எங்கேயுமே நிற்கலை. ஏன்னா பசங்க பசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போயிடலான்னு சொல்லி வள்ளிச்சுனைக்கிட்டே வந்துவிட்டோம். இப்போ தான் வள்ளிச்சுனைக்கு இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். மேலே போயிடுவோம். அதனால் மேலே போயிட்டு அடுத்து நான் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ஃபன் பண்ணுறோங்கிறது எல்லாத்தையுமே கட்டுறேன். ஏன்னா மேலே போகிற ரூட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புதுசாக போனால். ஆனால் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ வழுக்கும். ஸோ அதனால் மேலே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஃபுல்லாக போடுறேன். ஸோ விலாகை ஃபுல்லாக பாருங்கள். நான் அடுத்து வரது ஃபுல்லாகவே உங்களுக்கு விலாகில் தான் வரும். அதாவது கீழே பைக் பார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு கோவில் இருக்கும். கோவிலுக்கு பக்கத்தில் கூட இப்படி கூட ஒரு லைன் போகுது பாதை. இதை பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடலாம்னு சொல்கிறாங்க. 2 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கும் கதையாக. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் பாதை அப்படின்னு. இந்த கேங் கூட தான் வந்திருக்கேன். இதில் ஒருத்தர் எங்களை திட்டிகிட்டே வருவார், எதுக்கடா எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, டீ கடைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டாரு. மேலே போயிட்டு உங்களுக்கு நான் இடம் எப்படி இருக்குன்னு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்குது. ஸோ கேமரா பிடிச்சிட்டு போனோம்னா நான் எங்கேயாச்சும் ஒரு பக்கமாக போக வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஒரு ஃபால்ஸு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் போகும்னு தெரில, அவர் எங்கே விழுவாருன்னு தெரில. அங்கே ஒருத்தன் முடியலன்ட்டு வீடியோ மட்டும் எடுத்து வரான். ஆனால் எவ்வளோ பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது. கேட்டால் ஒரு லைன் சொல்லிடுறாங்க, பாதை முடிந்த பின்னும் பயணம் முடிவதில்லையா. அதாவது நீங்கள் வர வழியில் எங்கேயுமே வழிகாட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு உங்கள் கண்ணு தான் வழிகாட்டி. இங்கேருந்து நடந்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸில் வந்துடும் சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க, 10,000 ஸ்டெப்ஸ் போகணும். போகிற வழியில் தாமு நீ கேட்டதானே, போகிற வழியில் ஒரு அம்மா தொழுத்து போச்சு. அம்மா கிடையாது, ஒரு ஆன்ட்டின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பீப்புள் சேஞ்சஸ் லைக் கிளைமேட் தான். நம்ம என்ன பச்சோந்தியாங்க, ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் மழை பெய்யுறது, வெயில் அடிக்கிறது. ஒரு 300 மீட்டர் வந்திருப்போம். இங்கே எந்த ஃபால்ஸ் இருந்த மாதிரி தெரில. இன்னும் மேலே போகணும். மேலே தான் தெரியுது எல்லாமே. கீழே 3-4 பேர் வராங்க. முன்னாடி ஒரு 2 பேர் போயிருக்காங்க, நான் நடுவில் இருக்கேன். முன்னாடி போனவங்களுக்கு போகிற வழி சரியான பயம். பின்னாடி வரவங்களுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணுமோன்னு தெரியலன்னு பயம். எனக்கு ஏன்டா போகிறோன்னு பயம். போனாலும் தெரியும் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஏஜ்டு பீப்புள்ஸ் தயவு செஞ்சு வராதிங்க, கண்டிப்பாக முடியாது. முடியாதவங்களை வந்து மட்டன் தட்டில் கல் அதிகமாக இருக்குது, வழுக்கும் மழை காலத்தில் வந்தீங்கன்னா. அதனால தான் வர முடியாதெல்லாம் கிடையாது.
இப்போ உள்ள ஜென்ரேஷன் எங்களுக்கே மூச்சு வாங்குது. பட் உங்கள் காலத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க, தாராளமாக வரலாம். பட் கொஞ்சம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்டோட வாங்க. தண்ணி பாட்டிலு அது மாதிரிலாம் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் கீழே போடாதீங்க. மூச்சு வாங்குது, நான் மேலே போயிட்டு பேசுகிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு வந்தால் தான் உண்டு. 2 கிலோமீட்டர்னாங்க, எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். இன்னும் 1 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், உங்களுக்கு தேவையான குளுக்கோஸ், கம்பு, அப்புறம் கேமரா பிடிக்கிற மாதிரி ஒருத்தனை கூட்டுவாங்க. பை சமைப்பான், கம்பு ஒன்று, கம்பு ஒரு வாரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு. ஆமாம், கொஞ்சம் யோகாலாம் பண்ணிக்கோங்க. முடியல, தொப்பை வச்சுருந்தா தயவு செஞ்சு வாங்க, குறைஞ்சிரும், ஒரே நாளில் குறைஞ்சிரும். இன்னும் மேலே போனதுக்கு போயிட்டு பேசுகிறேன், முடியல. அதாவது ஃபைனலி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இதுதான் இந்த இடமான்னு தெரில. ஏன்னா கீழே ஃபால்ஸ் இருக்குது, அருவி ஓடுது, அங்கே சின்ன குகமாக இருக்குது. பட் அதுதானா இடம்னு தெரில. ஸோ இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு பார்த்துட்டு குளிச்சுட்டு 2வது vlog அதை போடுறேன். ஃபர்ஸ்ட் vlog எப்படி இங்கே வந்தேன்னு காட்டுவேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.